வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது. தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் பேட்டி. மாநில எல்லைகளில் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வரும் தேர்தல் பறக்கும் படையினர் காரில் பொருத்தியுள்ள கட்சி கொடிகளையும் அப்புறப்படுத்தினர். புதுச்சேரியில் இன்று முதல் தொடங்கியது வேட்புமனு தாக்கல். தயார் நிலையில் உள்ள வேட்புமனு தாக்கல் அலுவலகம். அரசு வாகனங்களை சட்டமன்றத்தில் ஒப்படைத்த சட்டமன்ற உறுப்பினர்கள். அலுவலகத்தில் யாரும் இல்லாததால் வெறிச்சோடி காணப்படும் சட்டமன்ற வளாகம். புதுச்சேரியில் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் இரவு 10 மணிக்குள் மதுபான கடைகளை மூட வேண்டும். 1099 வாக்குச்சாவடிகளும் திருவிழா போல காட்சி அளிக்கும் என தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற இருக்கும் தேர்தல் நடவடிக்கைகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது புதுச்சேரியில் வருகிற 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் மே மாதம் 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் எனவும் தெரிவித்தார். தேர்தல் நன்னடத்தை விதி அமலுக்கு வந்துள்ளதாகவும் வேட்பாளர்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் பிறகு பிரிண்ட் எடுத்து தேர்தல் அதிகாரியிடம் நேரில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் புதுச்சேரியில் 9,49,000 வாக்காளர்கள் உள்ளதாகவும் ஆண்கள் 4,45,000 பேர், பெண்கள் 5,03,000 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 140, NRI 1665 பேர் உள்ளதாக கூறிய தலைமை தேர்தல் அதிகாரி, புதுச்சேரியில் முன்மாதிரியாக தேர்தலை நடத்த இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது எனவும் இதனால் மொத்தம் உள்ள 1099 வாக்குச்சாவடிகளும் திருவிழா போல காட்சி அளிக்கும் என்றும் வாக்குச்சாவடிகளில் 321 பதற்றமானவை, தேர்தலில் 5000 பணியாளர்களும் 4900 காவலர்களும் பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் கடந்த ஆண்டு 82% வாக்குப்பதிவு நடந்ததாகவும் இந்த முறை 90% என்பது இலக்கை எட்ட தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார். வாக்களிக்க வீடுகளில் வழங்கப்படும் வாக்கு விவர சீட்டு மட்டும் போதாது, வாக்காளர் அடையாள அட்டையை கொண்டு செல்ல வேண்டும் என்றும் NRI வாக்காளர்கள் தங்களது பாஸ்போர்ட்டை எடுத்து செல்ல வேண்டும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் கூறினார். இன்று முதல் மதுபான கடைகள் தினமும் கணக்கு காட்ட வேண்டும் என்றும் இரவு 10 மணிக்குள் மதுபான கடைகளை மூட வேண்டும் என்றும் புதுச்சேரியில் முதல் முறையாக வேட்பாளர்களின் வண்ண புகைப்படம் EVM-இல் இடம்பெறும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் இன்று முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கப்பட்டுள்ளது. வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யும் மையங்களில் அதிகாரிகள் தயார் நிலையில் உள்ளனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் இன்று முதல் தொடங்கி வரும் 23ஆம் தேதி வரை தாக்கல் செய்யலாம். மொத்தம் 17 தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் இருப்பதால் 17 இடங்களில் மனு தாக்கல் செய்யப்படுகிறது. வரும் 24ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை நடைபெற உள்ளது. வரும் 26ஆம் தேதி வேட்புமனு திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை வரும் மே மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. புதுச்சேரியில் 1099 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் பணிகளில் 4934 அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு பணியில் 5410 போலீசாரும் துணை ராணுவமும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இதுவரை எந்த கட்சி சார்பிலும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. இன்னும் 2 தினங்களுக்குள் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு வெள்ளிக்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்யும் மையங்களில் அதிகாரிகள் தயார் நிலையில் உள்ளனர். மேலும் அங்குள்ள அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட தொகுதிகளில் உள்ள அரசியல் கட்சி பிரதிநிதிகளிடம் தேர்தல் நடைமுறைகள் குறித்து விளக்கினர். புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதால் மாநில எல்லைகளில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள கட்சி கொடிகளையும் போலீசார் மற்றும் அதிகாரிகள் அப்புறப்படுத்தினர். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் நேற்று மாலை முதலே அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக துணை ராணுவ படையினர் மற்றும் போலீசார் மாநில எல்லைகளில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அவ்வாறு வாகன சோதனையில் ஈடுபடும் போது வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள கட்சி கொடிகளையும் அப்புறப்படுத்தினர். அது மட்டும் இல்லாமல் வாகனங்களில் பணம் மற்றும் பரிசு பொருட்கள், மதுபானங்கள் ஏதும் கொண்டு செல்லப்படுகிறதா என்றும் சோதனை செய்யப்பட்டு வருகிறது.
புதுச்சேரி முருங்கப்பாக்கம்பேட் பகுதியில் 50 ஆண்டு காலம் பராமரிப்பின்றி முள்புதர் மண்டி கிடந்த கழிவறைகள் மற்றும் சமுதாய நலக்கூடத்தை சீர் செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்க வேண்டும் என லட்சிய ஜனநாயக கட்சியின் அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் ரத்தினம் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஆலோசனைப்படி மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் பயனடையும் வகையில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மற்றும் மக்கள் நலத்திட்ட பணிகளை செய்து வருகின்றனர். அந்த வகையில் முருங்கப்பாக்கம்பேட் பகுதியில் பராமரிப்பின்றி இருக்கும் கழிப்பிடங்கள் சமுதாய நலக்கூடத்தை சரி செய்து கொடுக்குமாறு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். அதன்படி லட்சிய ஜனநாயக கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் ரத்தினம் மற்றும் உப்பளம் தொகுதி நிர்வாகி அம்மா ஆறுமுகம் ஆகியோர் முருங்கப்பாக்கம்பேட் பகுதிக்கு சென்று புதர் மண்டி கிடக்கும் கழிப்பிடங்கள் மற்றும் சமுதாய நலக்கூடங்களை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்த முள் புதர்கள் அகற்றப்பட்டு சீர் செய்யப்பட்டது. இன்று அந்த இடத்தினை லட்சிய ஜனநாயக கட்சி அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் ரத்தினம் தனது ஆதரவாளர்களுடன் சென்று பார்வையிட்டார். தொடர்ந்து 50 ஆண்டு காலம் புதர் மண்டி கிடந்த இந்த இடத்தை அரசு பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் சரி செய்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். முத்தியால்பேட்டையில் 1,20,00,000 ரூபாய் செலவில் பல்நோக்கு சமுதாய கூடம் அங்கன்வாடி திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை அம்பேத்கர் நகர் பகுதியில் 1,20,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பல்நோக்கு சமுதாய நலக்கூடம் மற்றும் அங்கன்வாடி மையத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். முத்தியால்பேட்டை அம்பேத்கர் நகர் புத்துமாரியம்மன் கோவில் வீதி அருகில் மத்திய நகர்ப்புற முதலீட்டு திட்டமான சிட்டிஸ் நிதியின் மூலம் 1,20,00,000 ரூபாய் மதிப்பில் அனைத்து வசதிகளுடன் பல்நோக்கு சமுதாய கூடம் மற்றும் அங்கன்வாடி மையம் கட்டி முடிக்கப்பட்டது. முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் இந்த கட்டிடத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் செயற்பொறியாளர் சிவபாலன், புதுச்சேரி பொலிவுறு நகர திட்ட தலைமை அதிகாரி புகழேந்தி, நகராட்சி உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் உள்ளிட்ட நகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், அம்பேத்கர் நகர் நலவாழ்வு சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் பள்ளிவாசலில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டார். ரமலான் மாதத்தில் முஸ்லிம்கள் நாள் முழுவதும் நோன்பிருந்து சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு மக்ரிப் தொழுகை நேரத்தில் மாலையில் உணவருந்தி நோன்பை முறிக்கும் நிகழ்வாக இஃப்தார் நோன்பு திறப்பு இஸ்லாமியர்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அரியாங்குப்பம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் பள்ளிவாசலில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் திமுக இலக்கிய அணி சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு இஸ்லாமிய சகோதரர்களுடன் அமர்ந்து உணவருந்தினர். முன்னதாக அவர்களுக்கு பள்ளிவாசல் நிர்வாகிகள் மற்றும் ஜமாத்தினர் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளிவாசல் நிர்வாகிகள், ஜமாத்தினர் மற்றும் அரியாங்குப்பம் பகுதியை சேர்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள் பலர் பங்கேற்று உணவருந்தி நோன்பு முறித்தனர். புதுச்சேரி தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் அரசு வாகனங்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒப்படைத்து வருவதால் சட்டமன்ற வளாகம் வெறிச்சோடி கிடைக்கிறது. புதுச்சேரியில் தேர்தல் நன்னடத்தை விதிகள் நேற்று மாலை அமலுக்கு வந்துள்ளது. இதனால் சட்டமன்றத்தில் உள்ள எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் மற்றும் அலுவலகங்களில் உள்ள பொருட்கள் அனைத்தும் காலி செய்யப்பட்டு பூட்டப்பட்டன. 20க்கும் மேற்பட்டோர் தங்களது கார்களை சட்டமன்ற வளாகத்தில் ஒப்படைத்துள்ளனர். சட்டமன்றத்திற்கு அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் யாரும் வராததால் பொதுமக்கள் வருகையின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. உருளையன்பேட்டை தொகுதியில் கடந்த 2025ஆம் ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு பொருட்களையும் உதவித்தொகையையும் திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபால் வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி முழுவதும் கடந்த 2025ஆம் ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு தனது சொந்த செலவில் பரிசு பொருட்களையும் உதவித்தொகையையும் மாணவ மாணவியர்களின் இல்லங்களுக்கு நேரில் சென்று வழங்கும் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்று கண்டாக்டர் தோட்டம், பள்ளிக்கூட வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள பொதுத் தேர்வில் தேர்ச்சி அடைந்த மாணவ மாணவியர்களுக்கு பரிசு பொருட்கள் தொகுப்பு மற்றும் உதவித்தொகையினை திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபால் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில்
தொகுதி திமுக கழக உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், கிளை செயலாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் ஆச்சாரியா பள்ளியில் டேலண்ட் எக்ஸ்போ 2026 கோலாகலமாக நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். தாவளக்குப்பம் ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளி வளாகத்தில் மாணவர்களின் தனித்திறன்களை வெளிப்படுத்தும் பிரம்மாண்டமான டேலண்ட் எக்ஸ்போ 2026 இன்று மிக சிறப்பாக நடைபெற்றது. ஆச்சாரியா கல்வி குழுமத்தின் 25வது ஆண்டு விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் புதுவை சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம், சென்ட் ஜோசப் பள்ளி நிறுவனர் ராமு, பிரார்த்தனா குழும நிறுவனர் மனோ, ரெயின்போ தொலைக்காட்சி நிறுவனர் அனிபால் நேரு, எல்ஜேகே கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ், பிரெஞ்சு சிட்டி ரோட்டரி கிளப்பை சேர்ந்த சாதிக், பிரெஞ்சு சிட்டி முன்னாள் தலைவர் சண்முகம், திட்ட தலைவர் ஜெயக்குமார், திட்ட துணைத் தலைவர் செந்தில், சண்முகம், ட்ரைஸ்டார் ஃபார்முலேஷன் திட்ட இயக்குனர் ஆசை தம்பி, தவளக்குப்பம் பஞ்சாயத்து தலைவர் ஞானசேகரன், 17 வருட பிரெஞ்சு விமானப்படை அதிகாரி, கராத்தே மாஸ்டர் மற்றும் சர்வதேச கராத்தே நடுவர் பாரிஸ் பிரான்ஸ் அன்புக்கரசி, பரமசிவன் ஆகியோர் பார்வையிட்டு மாணவ மாணவியரை பாராட்டினர். மேலும் சிப் அபாகஸ், ஃபேக்லின் அபாகஸ், வெற்றி ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகிய நிறுவனங்களை சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் ஆக்ஸ்போர்ட் ஜீனியஸ், சென்ட் ஜோசப் வித்யாபவன், தவளக்குப்பம், அபிஷேகப்பாக்கம் அரசு பள்ளி ஆகிய பள்ளிகளில் உள்ள முதல்வர், மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த திறனாய்வு திருவிழாவில் மாணவர்கள் உருவாக்கிய 70க்கும் மேற்பட்ட வேலை செய்யும் அறிவியல் மாதிரிகள் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. குறிப்பாக அன்றாட வாழ்வின் சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் மாணவர்கள் வடிவமைத்த புதுமையான கண்டுபிடிப்புகள் பாராட்டை பெற்றன. மேலும் திருக்குறள் ஒப்புவித்தல், கதை சொல்லுதல், சிறுவர்களின் தமிழ் உச்சரிப்பும் பொம்மலாட்டத்துடன் கூடிய கதை சொல்லும் முறையும் நடுவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. வண்ணமயமான எண்ணெய் ஓவியங்களும் மின்னல் வேக அபாக்கஸ் கணக்குகளும் மாணவர்களின் மன ஒருமுகப்பாட்டை பறைசாற்றின. போட்டிகளுடன் நின்றுவிடாமல் குழந்தைகளுக்கு இலவச அறிவுத்திறன் பரிசோதனை மற்றும் தற்காப்பு கலை பயிற்சிகள் வழங்கப்பட்டன. பெற்றோர்களுக்கு கையெழுத்து ரகசியங்கள் மற்றும் குழந்தைகளின் எதிர்கால வளர்ச்சிக்கான வழிகாட்டுதல் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு பரிசாக அடுத்த மாதம் சுமார் 30,000 மதிப்புள்ள தனி திறனறி சோதனையை இலவசமாக நடத்தி தர உள்ளனர். மேலும் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் ஊக்க பரிசுகளும் வழங்கப்பட்டன. பள்ளி நிர்வாகம் கூறுகையில், திறமைகள் ஒவ்வொரு குழந்தையிடமும் ஒளிந்துள்ளதாகவும் அவற்றை அடையாளம் கண்டு சரியான மேடைக்கு அமைத்து கொடுப்பதே தங்களின் நோக்கம் என்றும் தெரிவித்தனர். இந்த அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆச்சாரியா கல்வி குழும மேலாண் இயக்குனர் டாக்டர் அரவிந்தன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் முதல்வர் திருமதி கார்த்திகா அவர்களின் ஊக்குவிப்பினாலும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. தவளக்குப்பத்தில் உள்ள பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியில் தேசிய அளவிலான கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி தவளக்குப்பத்தில் அமைந்துள்ள பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியில் புதுச்சேரி அரசின் அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் தொழில்நுட்பத்துறையின் நிதி உதவியுடன் ரீக்ளைம் 2026 என்ற தலைப்பில் மண்புழு உரம் தொடர்பான ஒருநாள் தேசிய கருத்தரங்கு நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக சுற்றுச்சூழல் அறிவியல் ஆராய்ச்சி அறக்கட்டளையின் மேலாண் இயக்குனர் மற்றும் தமிழ்நாடு மாநில மேம்பாட்டு கொள்கை கழகத்தின் உறுப்பினர் முனைவர் சுல்தான் அகமது இஸ்மாயில் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கி பயிற்சி அளித்தார். பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியின் தாளாளர் முனைவர் அக்ரி கணேஷ் நிகழ்ச்சிக்கு நோக்க உரை வழங்கி நிலையான வேளாண்மையை மேம்படுத்த மண்புழு உரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். முன்னதாக கல்லூரியின் உதவி பேராசிரியர் மணிகண்டன் வரவேற்புரையாற்றினார். சிறப்பு பேச்சாளர்களாக பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் முனைவர் கஜலட்சுமி மற்றும் முனைவர் மதிமாறன் நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மேலும் மதுரை SS மண்புழு உர தொழிற்சாலையின் நிறுவனர் பழனிசாமி கலந்து கொண்டு தனது அனுபவங்களை பகிர்ந்து சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் முனைவர் சுல்தான் அகமது இஸ்மாயில் மண்புழு உரத்தின் அறிவியல் அடிப்படை, தயாரிப்பு முறைகள், மண்ணின் வளத்தை அதிகரிக்கும் அதன் பங்கு மற்றும் இயற்கை விவசாயத்தில் அதன் முக்கியத்துவம் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். மேலும் மண்புழு உரம் பயன்பாட்டின் மூலம் மண்ணின் உயிர் சத்து அதிகரித்து பயிர்களின் விளைச்சல் மேம்படுவதோடு
சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பான வேளாண்மை நடைமுறைகள் உருவாகும் என தெரிவித்தார். இந்த தேசிய கருத்தரங்கில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய வல்லுநர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. மேலும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற போஸ்டர் விளக்கம், வாய்மொழி விளக்க உரை மற்றும் ஆராய்ச்சி சார்ந்த நிகழ்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அதேபோல கருத்தரங்கிற்காக தயாரிக்கப்பட்ட நினைவு மலரை சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட்டு பார்வையாளர்களுக்கு அறிமுகப்படுத்தினர். இந்த கருத்தரங்கில் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் விவசாயிகள் நேரடியாகவும் இணைய வழி மூலமாகவும் கலந்து கொண்டு கருத்தரங்கை சிறப்பித்தனர். இந்த கருத்தரங்கு மூலம் மண்புழு உரத்தின் பயன்பாடு, நிலையான வேளாண்மை முறைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் விவசாயிகளுக்கு, இளம் ஆராய்ச்சியாளர்களுக்கும் பயனுள்ள அறிவியல் தகவல்கள் பகிரப்பட்டன. இந்த கருத்தரங்கிற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் ஆசிரியர்கள் சத்யா, நதியா, சுபலட்சுமி, பிரதீக்ஷா, லக்ஷயா மற்றும் மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இறுதியாக கல்லூரியின் முதல்வர் முனைவர் தமிழரசன் நன்றி கூறினார். அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரியில் பள்ளி அளவில் சிறப்பாக பணியாற்றிய முதல்வர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரியில் பள்ளி அளவில் சிறப்பாக பணியாற்றிய முதல்வர் மற்றும் நிர்வாகிகளுக்கு சிறந்த ஆசிரியருக்கான விருது வழங்கும் விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள சாய் அரங்கில் நடைபெற்றது. கல்லூரியின் தலைவர் ராமச்சந்திரன் மற்றும் ராதா ராமச்சந்திரன் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் பொது மேலாளர் சவுந்தரராஜன் வரவேற்புரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளராக செயலர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சுமிதா IAS கலந்து கொண்டு பெண்கள் தினத்தில் சிறந்த கல்வி மேம்பாட்டினை வழங்கும் நிர்வாகிகள், தலைமை ஆசிரியர்கள், சிறந்த பேராசிரியர்கள் 66 பேருக்கு வாய்ஸ் ஆஃப் உமன் என்ற பட்டத்தை வழங்கி வாழ்த்தி பேசினார். இந்நிகழ்ச்சியில் பொறியியல் கல்லூரியின் முதல்வர் பிரதீப் தேவநேயன், துணை முதல்வர் ஜெயராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேல்நிலைப்பள்ளி அளவில் சிறந்த மாணவர்களை உருவாக்கும் பெண் நிர்வாகிகள், சிறந்த விரிவுரையாளர்கள் ஆகியோருக்கு வாய்ஸ் ஆஃப் உமன் 2026 என்ற விருதை வழங்கி கௌரவம் செய்யப்பட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை லக்ஷ்மி பிரியா, அன்புக்கரசி ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் பேராசிரியர் சசிகலா அனைவருக்கும் நன்றி கூறினார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.